நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:4. சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேல்ஸ் தேசத்தில் ஒரு சுரங்கத் தொழிலாளி மிகுந்த பக்திமானாய் இருந்தார். அவர் தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் உணர்வதுடன் கர்த்தரோடு முகமுகமாய் பேசுகிறவராகவும் இருந்தார். அதன் இரகசியத்தை கேட்டபோது அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் அமைதியான அதிகாலை நேரத்தில் நீண்ட நேரம் கர்த்தருடைய பாதத்தில் செலவழிப்பேன். அதன் பின்பு, ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நான் தனிமையாய் நடக்கப் போவதில்லை. நீர் என்னோடு என் பங்காளராய் இருக்கிறீர். நாம் இணைந்துதான் இந்த நாளுக்குள் செல்லப் போகிறோம் என்று சொல்லி, அன்று நான் செய்யப்போகிற கடமைகள், வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பங்காளியாக தன்னோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டே செயல்படுவேன். நானும் கர்த்தரும் பங்காளிகளாய் இருந்தபடியினால் என் கடமைகள் என்று நான் எதையும் எண்ணுவது இல்லை. எங்கள் கடமைகள் என்று கருதி சிறு சிறு காரியமானாலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பேன். மனுஷனாகிய நான் தேவனோடு அவரோடு இணைந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். கர்த்தரை உங்களுடைய பங்குதாரராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்கள் பிணையாளி, மத்தியஸ்தர் மட்டுமல்லாமல் உங்கள் பங்காளியுமாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தபோதிலும் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அக்கறையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கையோடு கைகோர்த்து நடக்கலாம். யோனுக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அவர் இனிமையான துணையாளராய், பரிசுத்தமான துணையாளராய், மற்றவர்களால் அறியக்கூடாதபடி நம்மோடு தங்கியிருக்கும் துணையாளர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. தேவ பிரசன்னத்தை நாம் உணரும்போது பல வேளைகளில் சகோதரனைப் போல அவர் அருகில் வந்து விடுகிறார். நண்பனைப் போல மனம் திறந்து பேசுகிறார். அன்புள்ள தகப்பனைப் போல வழிநடத்தி செல்லுகிறார். தாவீது ராஜாவுக்கு ஒரு மேய்ப்பனைப் போல இருந்து புல்லுள்ள இடங்களுக்கும் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கும் கொண்டு போய் சேர்த்தார். அவர் சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:2-3. தேவ பிள்ளைகளே, உங்களையும் அவர் வழிநடத்தி செல்லும்படி அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அவரோடும் அவர் உங்களோடும் இருக்கிறார் என்பதை மறந்து போகாது இருங்கள். நினைவிற்கு. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எபிரேயர் 2:14.